ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 7th 10th எனி கிராஜுவேட் முடித்தவங்களுக்கான வேக்கன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியாக உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அட்டெண்டர், வாட்ச்மேன் மற்றும் ஃபேக்கல்ட்டிக்கான காலி பணியிடங்களை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 10 காலியிடங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்க்கும் சேரும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2024 வரையும் தான் இருக்குது. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி. இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000 வரையும் தருவாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 வரையும் தருவாங்க. காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 3. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி கிராஜுவேட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டெண்டர். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 8,000 வரையும் தருவாங்க. டோட்டல் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 3. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,000 மாதம் கொடுத்துருவாங்க. காலி இடங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 22 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 40 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எந்த ஒரு போஸ்டிங்க்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா, இதோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று அதோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பூர்த்தி பண்ணி அதுக்கான அட்ரஸில் இதை சென்ட் பண்ணணும். மறக்காமல் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை பூரா அதோட அட்டாச் பண்ணி தான் அனுப்பிச்சி விடணும். இதற்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ், வெப்சைட் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் தேதிக்கு முன்னாடி வர அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணாமல் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.